8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா. மருத்துவ மாணவ படிப்புகளுக்கான கலந்தாய்வுக்கு தடை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தீபக் மிஸ்ரா அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீட் தேர்வின் போது 8 பிராந்திய மொழிகளில் மாறுபட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே நீட் தேர்வை ரத்து செய்து கலந்தாய்வுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இது தொடர்பாக சிபிஎஸ்இயிடம் நீதிபதிகள் தரப்பில் விளக்கம் கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த சிபிஎஸ்இ கலந்தாய்வுக்கு தடை விதிக்கப்பட்டால் நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி அடைந்த 6 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் நீட் தேர்வு வினாக்கள் கசியாமல் இருக்கவே மாறுபட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதாக கூறப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதிகள் கலந்தாய்வுக்கு தடை விதிக்க முடியாது என கூறி வழக்கின் விசாரணையை வரும் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மருத்துவ மாணவர் சேர்க்கையில் மாநில பாடத்திட்டத்தில் பயின்ற மாணவர்களுக்கு 85% இடஒதுக்கீடு வழங்கிய தமிழக அரசின் அரசாணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. தமிழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் மாநில பாடத்திட்டத்தில் பயின்ற மாணவர்களுக்கு 85% இடஒதுக்கீடு வழங்கி கடந்த மாதம் 22ஆம் தேதி தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பயின்றவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சையை சேர்ந்த மாணவர் தர்னிஷ்குமார், சென்னையை சேர்ந்த சாய் சச்சின் உள்ளிட்ட சிபிஎஸ்இ மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இது தொடர்பான விசாரணை நீதிபதி ரவிச்சந்திர பாபு முன்னிலையில் இன்று நடைபெற்றது. அப்போது மனுதாரர்களின் மனுவை ஏற்பதாக கூறிய நீதிபதி தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் மாநில அரசு புதிய தரவரிசை பட்டியலை வெளியிட வேண்டும் எனவும் நீட் தேர்வு அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் எனவும் தீர்ப்பு வழங்கினார். இன்று தரவரிசை பட்டியல் வெளியாகவிருந்த நிலையில் தமிழக அரசின் அரசாணை ரத்தானதால் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் முத்துக்குமாரசுவாமி தெரிவித்துள்ளார். மருத்துவ மாணவர் சேர்க்கை இடஒதுக்கீடு தொடர்பான தமிழக அரசின் அரசாணை ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதி ரவிச்சந்திர பாபு வழங்கிய தீர்ப்பின் முக்கிய அம்சங்களை தற்பொழுது பார்க்கலாம். மாநில பாடத்திட்ட மாணவர்களுக்கு தமிழக அரசு பிறப்பித்த 85% இடஒதுக்கீடு பாரபட்சமானது என தெரிவித்துள்ளார். இது தமிழக அரசின் தன்னிச்சையான முடிவு என்றும் சமமானவர்களை சமமற்ற முறையில் ஆக்குவதாகவும் கூறியுள்ளார். அரசாணை மறைமுகமாக நீட் தேர்வின் நோக்கத்தில் தலையிடுவது போன்று உள்ளதாகவும் நீட் தேர்வின் நோக்கத்தை நீர்த்து போக செய்யும் வகையில் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கிராமப்புற மாணவர்கள் மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு எதிராக நீதிமன்றம் செயல்படவில்லை என கூறியுள்ள நீதிபதி அவர்களின் முன்னேற்றத்திற்கு வழி வகுக்கவே அரசாணையை ரத்து செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் கிராமப்புற மாணவர்களின் முன்னேற்றம் சட்டவிரோதமாக இருக்கக்கூடாது என்றும் இடஒதுக்கீடு தொடர்பான தமிழக அரசின் அரசாணை அரசியல் அமைப்புக்கு எதிராக உள்ளதால் ரத்து செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் தகுதி பட்டியல் வெளியிட்டு கலந்தாய்வு நடத்த வேண்டும் எனவும் இந்த உத்தரவு அனைத்து மாணவர்களுக்கும் பொருந்தும் எனவும் நீதிபதி தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். மருத்துவ மாணவர் சேர்க்கையில் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து மேல்முறையீடு செய்யப்படும் என தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இப்போ நம்ம உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கு, சிங்கிள் ஜட்ஜி கொடுத்துக்கிறாங்க. நாங்கள் தீர்ப்பை நகல் வந்த உடனடியாக நாங்கள் மேல்முறை செய்வோம். அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம். மேடம், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் மேடம். நீட்டை நம்ம அலோவ் பண்ணல மேடம். கொஸ்டின் இஸ் ராங் மேடம். நீட்டை நம்ம அலோவ் பண்ணல மேடம். நீட் அப்படின்ற விஷயமே தேசிய தகுதி நுழைவுத் தேர்வு என்பது
உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு வழங்க, அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் பெஞ்சில் நீட்டு தான் வேணும்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த சமயத்தில் கூட நம்முடைய, அதான் நான் சொன்னேன், மூத்த வழக்கறிஞரை வச்சு உச்சநீதிமன்றத்தில் 15 நாள் இரவு பகலாக இருந்து போராடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தில் இந்தியா முழுமைக்கு ஒரு தீர்ப்பு வருகிறது. அந்த தீர்ப்பை தொடர்ந்து எதிர்த்து வருகின்ற இந்த நிமிடம் வரை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. சட்ட ரீதியாகவும் எதிர்க்கிறோம், அரசியல் ரீதியாகவும் அழுத்தம் கொடுக்குறோம். எந்த மாநிலத்திலையும் நீங்கள் ரெசல்யூஷன் போட்டு மத்திய அரசுக்கு அனுப்பலை. தமிழ்நாடு ஒரே மாநிலம் தான் ரெசல்யூஷன் போட்டு அனுப்பிச்சிருக்கு. பாரத பிரதமர் முதலமைச்சர் சந்திச்சப்ப பலமுறை பேசிக்கிறாங்க. நான் மத்திய அமைச்சரை பலமுறை சந்தித்து பேசியிருக்கின்றேன். HRD மினிஸ்டர் சந்திச்சிருக்கிறோம். நம்முடைய அரசு சீஃப் செக்ரட்டரி தனியாக போய் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய PMO பார்த்துக்கிறாங்க, அரசு செயலாளர் பார்த்துக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம இந்த நிலைக்காக நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். பட் இது தீர்ப்பின் அடிப்படையில் வந்தது அப்படின்ற ஒரே ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியை மட்டும் நீங்கள் உணர்ந்துக்கணும். அதனால நாங்கள் எந்த சமாதானத்தையும் நாங்கள் சொல்ல விரும்பலை. எங்களுக்கும் நீங்கள் என்ன உணர்வில் இருக்கிறீங்களோ அதை விட ஒரு படி கூடுதலான உணர்வுல தான் நாங்களும் இருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீட் தேர்வு விவகாரத்தில் தவறான அணுகுமுறை மூலம் தமிழக மாணவர்களின் மருத்துவ கனவை தமிழக அரசு சிதைத்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த ஆண்டு கலந்தாய்வு நடைபெறுமா என்று மாணவர்கள் குழப்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டினுடைய மாணவர்களை இந்த அரசு காவு கொண்டிருக்கிறது. தமிழக மாணவர்களுக்கு மன்னிக்க முடியாத ஒரு துரோகத்தை இந்த குதிரை பேர ஆட்சி செய்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய செய்தி. ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முடியாததால் 35 லட்சம் ரூபாய் தப்பிய விவகாரத்தில் சிசிடிவி காட்சிகளை வைத்து 5 மணி நேரத்தில் குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை கொசமட தெருவில் இயங்கி வருகிறது கனரா வங்கி. இங்குள்ள ஏடிஎம் அறைக்குள் நுழைந்த மர்ம நபர் ஏடிஎம் இயந்திரத்தை கல்லால் உடைத்து திறக்க முயற்சி செய்துள்ளார். ஆனால் ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முடியாததால் 35 லட்சம் ரூபாய் தப்பியது. இச்சம்பவம் குறித்து திருவண்ணாமலை குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவியில் பதிவான நபரின் புகைப்படத்தை வைத்து குற்றவாளியை தேடி வந்தனர். இந்நிலையில் திருவண்ணாமலை கோபுர தெருவைச் சேர்ந்த கோவிந்தசாமியின் மகன் ராஜா என்பவர்தான் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டார் என சிசிடிவி காட்சிகள் மூலம் உறுதியானது. இதனை அடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் 5 மணி நேரத்தில் போலீசார் குற்றவாளியை கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். தஞ்சாவூர் அருகே வல்லம் பகுதியில் திருப்பூரிலிருந்து கும்பகோணம் நோக்கி சென்ற அரசு பேருந்தும் மினி லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒரு பெண் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் தஞ்சை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 3 பேர் மருத்துவமனையில் உயிரிழந்தனர். இதனை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8ஆக அதிகரித்துள்ளது. பாலியல் வன்கொடுமைக்குள்ளான கேரள நடிகையின் பெயரை செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பகிரங்கமாக கூறியதற்காக நடிகர் கமலஹாசனுக்கு தேசிய மகளிர் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிக் பாஸ் நிகழ்ச்சி சர்ச்சை தொடர்பாக செய்தியாளர்களை நடிகர் கமல்ஹாசன் சந்தித்தார். அப்போது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான கேரள நடிகையின் பெயரை பகிரங்கமாக தெரிவித்தது பற்றி தன்னிச்சையாக விசாரிக்க முடிவு செய்துள்ளதாக தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் லலிதா குமாரமங்கலம் கூறியுள்ளார். இதுகுறித்து நடிகர் கமல்ஹாசனுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்றும் அவர் கூறினார். நடிகர் கமல்ஹாசன் அரசை குறை கூறுவதை கைவிட்டு அரசியலுக்கு வர வேண்டும் என முக்குளத்தூர் புலிப்படை தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான கருணாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ் திரைப்படங்களுக்கான கேளிக்கை வரியை நீக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். நான் அவரிடத்தில் வைக்கக்கூடிய வேண்டுகோள், சரியில்லை என்று சொன்னால் சரி செய்யக்கூடிய கடமை உங்களுக்கும் இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது. உங்களுக்கு அதில் அதிகமாக நாட்டம் இருக்கிறது. இந்த அரசோ இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலோ உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக களத்திலே இறங்கி போராடலாம். அதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள்.
யார் ஒருவராக இருந்தாலும் அந்த உரிமை இருக்கிறது. ஆகவே உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். நடிகர் கமல்ஹாசனை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் ஒருமையில் பேசியதை தவிர்த்திருக்கலாம் என தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கமலுக்கு பிரச்சனை என்றால் திரைத்துறையில் உள்ளவர்கள் அவருக்கு ஆதரவாக உடன் இருப்போம் எனவும் அவர் கூறினார். இது உண்மையிலே அவாய்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். இதுவே விஷாலை சொல்லியிருந்தா கூட யாருமே இவ்வளோ கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. கமல்ஹாசன் சாரை சொல்கிறதுனால தான் இத்தனை பேருக்கு கேள்வி கேட்குறாங்க, நிறைய பேர் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா கமல்ஹாசன்ன்றது ஒரு முன் உதாரணம். இதோட தமிழ் திரை உலகத்துக்கே இல்லை, இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு எக்ஸாம்பிள். நாங்கள் வெளில போய் எங்கேயோ அப்ராடில் ஷூட் பண்ணும்போது நான் கமல்ஹாசன் சார் இருக்கிற அதே இண்டஸ்ட்ரியில் தான் நானும் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு, நானும் நடிக்கிறேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறோம். அது தவிர்த்துருக்கலாம் டெஃபினட்டாக. இதனிடையே தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்து அமைப்பினர் நடிகர் கமல்ஹாசன் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் மேற்கொண்டனர். இதனையடுத்து அவரது இல்லத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஔவையார் சிலை திறக்கப்பட்டது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் சமீபத்தில் பயணிகள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டது. கடந்த மாதம் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று ஔவையார் சிலை திறக்கப்பட்டது. இதில் ஆளுநர் வித்யாசாகர் ராவ், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஔவையார் திருவுருவச் சிலை ஆளுநர் மாளிகையில். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, எதையும் சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் ஔவையார் வல்லவர் என்றும் அவருக்கு சிலை அமைப்பதில் பெருமை கொள்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். ஒற்றை வேந்தன் என்ற அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் என்று போன்ற 91 பாடல்கள் சிறந்த தத்துவங்களில் நமக்கு சொல்லித் தருகின்றன. இப்படி ஒரு வரியில் சுருங்க சொல்லி விளங்க வைக்கும் இனிமையான எளிமையான பாமர மக்களுக்கு விளங்கும் வகையில் பாடல்கள் எழுதி உலகில் ஒரு புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் ஔவையார் அவர்கள். குடியாத்தம் அருகே விவசாய நிலங்களுக்குள் புகுந்து சேதம் விளைவித்து வரும் யானை கூட்டத்தை விரட்டியடிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கொட்டமிட்டா கிராமத்தில் பாபு என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் நேற்றிரவு சுமார் 10க்கும் மேற்பட்ட யானைகள் நுழைந்தன. அப்போது 70க்கும் மேற்பட்ட மாமரங்களை முறித்து தின்றும் மிதித்தும் கடுமையாக சேதம் விளைவித்துள்ளன. இதனால் சுமார் 4 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டுமாறு பலமுறை புகார் கூறியும் வனத்துறை மெத்தனமாக இருப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பிரான்ஸ் தேசிய தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது. கடந்த 1889ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி பிரான்சில் மன்னராட்சிக்கு முடிவு கட்டப்பட்டு மக்களாட்சி ஏற்படுத்தப்பட்டது. இந்த தினம் பிரான்ஸ் தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த காலத்தில் மின்சாரம் இல்லாததால் மக்கள் தீப்பந்தம் ஏந்தி புரட்சி செய்து வென்றனர். அதனை நினைவு கூறும் வகையில் பிரான்ஸ் மற்றும் பிரெஞ்சு குடிமையுரிமை பெற்றவர்கள் வாழும் பகுதிகளில் ஜூலை 13ஆம் தேதி பேரணி, தீப்பந்த ஊர்வலம் நடைபெறும். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியிலும் நேற்றிரவு மின் விளக்குகளை கொண்டு ஊர்வலம் நடந்தது. இதன் தொடர்ச்சியாக இன்று மாலை கடற்கரை சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் பிரெஞ்சு துணை தூதர் பிலிப் ஜான்வியர் கேமியாமா, மாவட்ட ஆட்சியர் சத்யேந்திர சிங் துர்சாவத் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். இதில் பிரெஞ்சு ராணுவ வீரர்கள், முன்னாள் ராணுவத்தினர், பிரெஞ்சு குடிமையுரிமை பெற்றவர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் இந்தியா, பிரான்ஸ் தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டன. இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.